பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு அழகான வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, நாம இந்த உலகத்துல வாழும்போது நிறைய சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் நிறைய வகையில சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பாத்தியம் ஒரு நேர்மையான சம்பாத்தியமாக இருந்தால் அதனோட வேதனை நிச்சயமா வராது. நம்ம உண்மையான உழைப்பை போட்டு சம்பாதிக்கும் போது அது கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தர்னால உண்மைதான். அந்த உண்மைக்கு பின்னாடி வர உழைப்பு நிச்சயமான ஐஸ்வர்யத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும், சமாதானத்தை தரும், பயம் இருக்காது. ஆனா அதனோட வேதனையை அவர் கூட்டுறதும் கிடையாது. வேதனை எப்படி கூடுதுன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வருமானத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் கர்த்தருக்கு உகந்த காரியம் கிடையாது. எனவே என்ன வேலை கர்த்தருக்கு உகந்த வேலை என்பதை நாம் ஆராய்ந்து செய்கிற வேலையில உண்மையாக இருந்து அந்த வேலையை நாம் செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அதனோட தேவன் வேதனையை கூட்டார். கடவுள் தான் நம்மளை சோம்பேறியா இருக்காத வேலை செய்ய சொல்லிக்கிறார். ஆனா அந்த வேலையில உண்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். இந்த உண்மையும் நேர்மையும் இல்லாத வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் வராது. அப்படி ஒரு